தமிழ் இலக்கிய உலகில் தனது முற்போக்கு கவிதைகளால் தனித்துவமிக்க இடத்தை பிடித்த கவிஞர் இன்குலாபின் வாழ்க்கை குறித்து இப்போது பார்ப்போம். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, என்ன போல அவன போல எட்டு சாணு ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. சிவகங்கை மாவட்டம் குளப்பாடியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் மோட்டார் பம்பு சென்டில் குளித்தார்கள் என்பதற்காக அந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்ட கொடுமை கண்டு மனுஷங்கடா என குதித்தவர் இன்குலா. எங்களோட மானம் என்ன தெருவிலே கிடக்கா, உங்க இடுப்புக்கெல்லாம் பணியிறதே எங்களின் கணக்கா. கீழக்கரையில் பிறந்த இன்குலாபின் இயற்பெயர் ஷாகுல் அமீது. தர்காவில் பேய் ஓட்டுவதாக பெண்களை அடிப்பதை காண பொறுக்காமல் 12 வயதிலேயே கவிதை எழுதியவர் இவர். வட்ட நிலாவை கூட ஏழை வீட்டின் சோற்றுப்பானையாகவே உவமைப்படுத்திய இவரின் பாடுபொருளாய் என்றுமே மக்கள்தான் இருந்தனர். 1965ஆம் ஆண்டு மதுரை தியாகராஜர் கல்லூரி மாணவராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றார் இன்குலாப். புரட்சியை விரும்பிய காரணத்தால் தனது மகனுக்கு இன்குலாப் என்று பெயரிட்டு அந்த பெயரிலேயே கவிதைகளை எழுதினார். காலப்போக்கில் ஷாகுல் அமீது என்ற இயற்பெயர் மறந்து இன்குலாப் என்ற பெயரே நிலைத்தது. தன் பெயரிலேயே புரட்சியை இணைத்துக் கொண்டவர் இன்குலாப். அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தீப்பொறியாக வந்தது. அது பரவலாக இளைஞர்களை தட்டி எழுப்பியது. எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் என்ற தனது கவிதைக்கு இணங்க அனைத்து சமூக சிக்கல்களையும் தனது எழுத்தில் எதிரொலித்ததோடு களத்தில் இறங்கியும் போராடியவர் இன்குலாப். மன்னர்களை பாடாமல் மக்களை பாடியதோடு பலராலும் புகழ்ந்துரைக்கப்பட்ட ராஜராஜ சோழன் குறித்து மாறுபட்ட பார்வையை முன்வைத்தவர். அவருடைய கவிதை தொகுப்பை நான் வெளியிட்ட பொழுது கல்லூரிகளில் அதை பாடமாக வைத்திருந்தார்கள். ராஜராஜ சோழனை பற்றிய அவருடைய தீவிரமான கவிதை பல கண்டனங்களை பெற்று அது பாடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. எந்த சூழ்நிலையிலுமே தன்னை இழக்காமல் தன்னுடைய லட்சியங்களை விட்டு கொடுக்காமல் மக்களுக்காகவே பாடிய ஒரு மகத்தான கவிஞர். தமிழ் மூதாட்டியாக அறியப்பட்ட ஔவையாரை தனது நாடகத்தின் மூலமாக நவீன கால ஔவையாக பார்த்தவர். 2006ஆம் ஆண்டு இன்குலாபிற்கு கலைமாமணி விருது அளிக்கப்பட்டது. அந்த விருதுக்கான தங்கப்பதக்கத்தையும் சான்றிதழையும் திருப்பி அனுப்பியதோடு ஈழத்தமிழர் படுகொலையை தடுக்க முடியாத போது இந்த விருது முள்ளாய் குத்துகிறது என்று கடிதம் எழுதினார் இன்குலாப். மனிதகுலத்தின் மீதான அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மட்டுமே தனது எழுத்தின் வீச்சை பயன்படுத்தியவர் இன்குலாப். வெண்மணி கொடுமைக்காக கொதித்து குமுறி எழுந்தவர். ஒடுக்கப்பட்டோரின் அரசியல் களத்தில் ஒரு மகத்தான போராளியாக பங்களிப்பாற்றிய தோழர் இன்குலாப் அவர்களின் மறைவு மிகப்பெரிய இழப்பாகும். கவிஞராய் தொடங்கி மக்கள் பாவலராய் பரிணமித்து சிறுகதை, நாடகம், உரைநடை என அனைத்து தளங்களிலும் மக்களை பற்றி மக்களுக்காகவே எழுதிய மக்கள் பாவலர் இன்குலாப். இந்த ஆண்டைகளின் சட்டம் என்ற ஆசை தொட்டது. மனுஷங்கடா நாங்க மனுஷங்க.